கல்லோ மரமோ அல்ல. வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுகிறவர், வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட நம்ம இடர்படுகிறவர், ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுகிறவர். அப்ப இந்த வேதத்தை கொண்டு ஆவியானவர் நம்மோடு பேசுவதற்கு ஆயத்தமானவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன பேச போகிறார்? நாங்க வண்டியில வரும்பொழுது கூட இன்றைய நாளின் தியானத்தை அம்மா தியானிச்சு என்கிட்ட பேசிட்டே வந்தாங்க. அந்த இன்றைய நாளுக்குரிய குடும்ப தியானம் பேசிட்டே வரும் பொழுது முக்கியமான விஷயங்களை நாங்கள் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டே வந்தோம். அல்லேலூயா. முக்கியமான காரியங்கள் அப்படியே பேசி, அவங்க பைபிள் காலேஜ் 3 வருஷம் படிச்சிருக்காங்க. அவங்கள அங்கி போட்டுக்கிறத பார்த்தா ஏதோ பிஷப் அந்த அம்மாவுக்கு அங்கி தைச்சு கொடுத்து என்ன வாங்கிட்டாரு? என்ன வாங்கிட்டாரு? பாஸ்டமா வாங்கிட்டாரு. பாஸ்டர் கல்யாணம் பண்ணாலும் பாஸ்டமா இல்ல, அவங்க நான் என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே பாஸ்டர்மா. எப்படி எல்லாரும் பாஸ்டர் கல்யாணம் பண்ணாலும் பாஸ்டர்மா ஆவாங்க, இப்படி பாஸ்டர் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே பாஸ்டர்மா ஆனாங்க. எல்லாம் முறைக்கிறீங்க ஒரு மாதிரி. எப்படி பாஸ்டர்மா ஆக முடியும்? எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறீங்களே, எப்படி ஆக முடியும்? பாஸ்டர் வேலைங்கிறது பாஸ்டர் கல்யாணம் பண்ணாதான் பாஸ்டர் வேலை செய்யணுமா? இல்ல. ஆண்டவருடைய அழைப்பை பெற்று இந்த வேதாகம கல்லூரியில வேதத்தை படித்து கர்த்தருடைய ஊழியத்துல அவங்க ஊழியர் இருக்கிறாங்க. அப்படி ஊழியத்துல படிச்சு பட்டம் பெற்று ஊழியக்காரருடைய மகளாய் ஊழியர் செய்த மகளை தான் போய் என்ன செஞ்சாங்க? என் மனைவி ஆக்கணும். அப்போ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவங்க யாரு? பாஸ்டர்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய அறிவு உள்ளவங்க தான் என் வாழ்க்கையில மனைவியா வரணும்னு நான் ஜெபம் பண்ணியிருந்தேன். எங்க அப்பா டீச்சர் பண்ண பார்த்தாரு, எனக்கு சொந்தத்தில் இன்ஜினியர் பண்ண வந்தாங்க. எங்க அண்ணா ஒரு டீச்சர் பண்ண பார்த்தாரு, எல்லாம் நிறைய நர்ஸ் பண்ண வந்தாச்சாங்க, எத்தனையோ பண்ண வந்துச்சு. நான் எல்லாத்தையும் சொன்னேன். எங்க அப்பா சொன்னாரு, டே நீ பைபிள் எடுத்துட்டு ஊருக்குள்ள போற, உனக்கு இந்த டீச்சர் பண்ணலன்னா சோறு போடுவாடா, நீ பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணு. ஏமா சோறு போடுறதுக்கு ஒரு உத்தியோகம், ஊழியம் செய்யறதுக்கு ஒரு பைபிள். என் அப்பன் இயேசு எனக்கு சோறு போடுவான். அல்லேலூயா. எனக்கு சோறு யார் கொடுப்பா? இயேசு எனக்கு கொடுப்பா. அவருடைய ஊழியம் செய்யறதுக்கு தான் என் வாழ்க்கை மனைவி தேவை. என் வாழ்க்கை துணைவி ஊழியக்காரியா இருக்கணும், ஊழியத்துக்கு தான் என்று அர்ப்பணிச்சவங்களா இருக்கணும். அவங்க தான் என் கூட ஊழியத்துல எங்க பயணம் செய்ய முடியும், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா.